பிறந்த நாளை நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாடி இருக்கின்றார்கள். அதேபோல எங்களுடைய திராவிட முன்னேற்ற மக்கள் கழகத்தின் சார்பிலும் இன்றைக்கு அண்ணலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். அவருடைய இந்த பிறந்த நாளிலே இன்றைக்கு ஜாதியை கையில் எடுத்துக்கொண்டு பல பேர் பலவிதமாக பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது வன்முறை கலாச்சாரத்துக்கு வித்திடுகின்ற ஒரு நிலையாகும். அண்ணலை பொறுத்தவரைக்கும் ஜாதி, மதம், இனம், மொழியை மறந்து இந்திய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பணியாற்றியவர். அந்த பணியிலே அண்ணல் அவர்கள் நிறைவு பெற்றார்கள். அதேபோல அவருடைய பெயர் சொல்லுகின்ற எல்லோருமே ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்டு இந்திய நாட்டினுடைய மக்கள் அனைவரும் ஒருமித்த மக்கள், ஒன்றுபட்ட மக்கள். இந்திய நாடு ஒரு சிறந்த நாடு. அந்த நாட்டில் வாழ்கின்ற அனைவருமே சகோதர சகோதரிகள் என்ற உணர்வை பெற வேண்டும் என்ற இந்த நாளிலே அண்ணலுக்கு இதை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுத்தளவில் ஜாதி, மதம், இனம், மொழி இவற்றெல்லாம் மறந்து பணியாற்றுகின்ற ஒரு நிலையை நாங்கள் தமிழகத்திலே கொண்டு வருகின்றோம். எங்களுடைய கட்சியின் சார்பிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட எல்லாம் பேசி தீர்த்து அதற்கு உரிய முறையிலே தீர்வு காண வேண்டியதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அது மற்ற கட்சிகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் நான் என்னுடைய வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பேத்கர் 123வது புரட்சி பாரதம் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் அம்பேத்கருடைய திருவுரை சிலை இருக்கின்ற இடங்களெல்லாம் மரியாதை செலுத்தி அம்பேத்கருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அடிப்படையில் அவருடைய கொள்கைகள் தமிழகம் முழுக்க பரவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் புரட்சி பாரத தொண்டர்கள் மிக வேகமாக இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளிலே கொள்கை முடிவோடு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நிகழ்வாக இன்றைக்கு துறைமுகத்தில் இருக்கின்ற அண்ணலுடைய சிலைக்கு புரட்சி பாரதம் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி எங்களுடைய நன்றி கடனை இங்கே செலுத்துகின்றோம். அன்னாருடைய 123வது பிறந்தநாள் விழாவிலே தமிழகத்திலே ஜாதி மதம் எல்லாம் பிரித்து இந்தியனாகவும் தமிழனாகவும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் எங்களுடைய கொள்கை முழக்கங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே ஒரு சபதமாக முதலில் நாம் தமிழனாக, பிறகு இந்தியனாக நாம் செயல்பட வேண்டும். நாட்டுடைய ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் நாம் பாடுபட வேண்டும் என்று இந்த நாளில் ஒரு சபதம் ஏற்று தொழில் முனைவோர்கள் கூட்டமைப்பு சார்பாக வர 21ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பட்டியலின தொழில் முனைவோர்கள் கூட்டமைப்பினுடைய துவக்க விழா அண்ணன் கிருஷ்ணதாஸ் காந்தி IAS அவர்கள் தலைமையில் துவங்க இருக்குது. அந்த கூட்டமைப்பின் தொடக்க முயற்சியாக இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினத்தில் அவருக்கு எல்லாரும் புகழஞ்சலி விதமாக ராஜ்குமார், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸுடைய முன்னாள் மாநில பொதுச் செயலாளர், இப்போ தமிழ்நாடு SC ST துறையில் பொறுப்பு